ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதில் குளறுபடிகள் இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கிற நிலையில் இது பற்றி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தினேஷ் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 7க்கான டைட்டில் அர்ச்சனாவும் ரன்னராக மணிச்சந்திராவும் செகண்ட் ரன்னராக மாயாவும் வின் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஆரம்பித்து ஒரு மாதம் கழிச்சு என்ட்ரான அர்ச்சனா டைட்டில் வாங்கினதை இன்னமும் கூட சில ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு மாதம் கழிச்சு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நிகழ்ச்சிக்கு அவங்க என்ன கண்டென்ட் தந்தாங்க, வெளியே தன்னை ப்ரொமோட் பண்ண ஆட்களை தயார் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அந்த ஆட்கள் பக்காவாக பிஆர் வேலை பார்த்துருக்காங்க. தவிர முதல் நாள்லேருந்து போனவங்களில் யார் எப்படி கேம் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு போனதால் அதுக்கேற்றபடி கேம் ஆடி டைட்டில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தங்களோட பக்கம் ஆர்குமெண்ட்டை அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபினாலே நடந்த அன்னைக்கு, அதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண அடுத்த சில நிமிடங்கள்லேயே பிக் பாஸ் செட்லேயே ஆடியன்ஸ் சிலர் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்ததை கண்டித்து கோஷம் போட்டிருக்காங்க. மேலும் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தது சரி கிடையாது அப்படின்னு சில சீனியர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிஆர் டீமை வச்சு தான் தனக்கு அதிக அளவில் அர்ச்சனா ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட ஆர்குமெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி சில தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு. அதாவது கிராண்ட் ஃபினாலாவுக்கான ஷூட்டிங் நிறைவடைஞ்ச அன்னைக்கு நைட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுமே போட்டியாளர்கள் அத்தனை பேருக்கும் விருந்து கொடுக்குற வகையில் சென்னை கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டியோடு நடத்தியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவை தவிர கிராண்ட் ஃபினாலேவில் கலந்துக்கிட்ட அத்தனை போட்டியாளர்களும் கலந்துட்டு இருக்காங்க. டைட்டில் வின்னர் இல்லாமல் எப்படி பார்ட்டி நடத்துனாங்க அப்படின்னு அதில் கலந்துக்கிட்ட சிலர் சொல்லியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே டைட்டில் வின்னர் இல்லாமல் நடந்த முதல் சக்ஸஸ் பார்ட்டி இதுவாக தான் இருக்கும். அர்ச்சனா ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. முக்கியமான சிலர் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்ட்டியை அர்ச்சனா மிஸ் பண்ணலையாமா, அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அர்ச்சனா வின் பண்ணதுக்கு அப்புறமா பிஆர் வச்சு தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு வந்த புகார்கள் பலரையும் கடுப்பாக்கியிருக்கு. சொல்லப்போனால் சேனலுமே அர்ச்சனா மேலே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஃபினாலே முடிஞ்சதும் டைட்டில் வின்னர் பற்றி சர்ச்சைகள் சலசலப்புகள் உருவாகிறது வழக்கம்தான். போன சீசனில் நடிகர் அசீம்க்கு டைட்டில் கொடுக்கப்பட்டப்பையும் அதை சிலர் எதுக்கத்தான் பண்ணாங்க. அந்த சீசன் முடிஞ்ச பிறகும் கூட செகண்ட் பிளேஸ் வின் பண்ண விக்ரமன் சப்போர்ட்டர்ஸ் அசீம் வின் பண்ணதை ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் பிக் பாஸ் செட்லேயே ஆடியன்ஸாக வந்தவங்க நியாயமே இல்லாத டைட்டில் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க. இதை சேனல் தரப்புலேருந்து கொஞ்சமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலையாமா. இவங்க இப்படி சொல்கிறதுக்கு அர்ச்சனாவும் ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சேனல் நம்புறதால தான் அர்ச்சனா மேலே வருத்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த நியூஸ் வெளியான சில மணி நேரங்கள்லேயே அர்ச்சனா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கிற பிரவீன் பெனட் கூட எடுத்த பிக்சரை அவங்க ஷேர் பண்ணி நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சேனல் தரப்பில் என்னோட நல்ல விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற வகையில் இருக்குது. அதே அடுத்து இதே பிரச்சனையை பற்றி தினேஷ் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டைட்டில் வின் பண்ணுறது சந்தோஷமான விஷயந்தான். அப்படி வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஏதோ ஒரு டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். அதை அவங்க அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே யார் வின் பண்ணாலும் அதில் விமர்சனம் இருக்க தான் செய்யும். அர்ச்சனா நல்லா பாட்டு பாடுவாங்க, சில கேரக்டர்ஸ்லாம் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனா நீ சந்தோஷமாக இருமா, என்ஜாய் பண்ணு, எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதில் இருக்கிற கான்ட்ரவர்சி முன்னாடி சீசனில் இருக்கிற மாதிரி தான் அதே பிரச்சனையா, அல்லது இதில் உண்மையும் இருக்குமா? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.